ஏன் அதை வந்து கமெண்ட் அப்படி பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். காணாம போயிட்டா வசி பிஸி தாங்க. ஒர்க்கும் இந்த காஃபி குடிக்க எனக்கு எப்பவுமே மறக்காதுங்க. லேடிஸ் ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாச்சா ஜூமிங்கில் இருக்குது. ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் குட் மார்னிங்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆக போகுதுங்க. ஸோ இப்போ தான் மேலே வந்து பெட்டை விரிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தான் நான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேங்க. இன்றைக்கி பயங்கர பிஸியாக போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வாங்கின க்ரோசரிஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சேன். அதுவே எனக்கு டைம் ஆகிட்டு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் பண்ணல, லஞ்சும் பண்ணல. ரீசன் வந்து நேற்று சதீஷ் என்கிட்ட வந்து பழைய சோறு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு, நீ நாளைக்கு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சோறு ஊற போட்டுரு அப்படின்னு சொன்னாங்களோ. அதனால நேற்றே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ரைஸை போட்டுட்டேன்னா, ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பழைய சோறு, எல்லாருக்கும் மோர் கலக்கி ஊறுகாய் வச்சு கொடுத்தாச்சு. மத்தியானமும் பார்த்தீங்கன்னா ரைஸ் மட்டும் வச்சுட்டேன். மத்தியானம் நேற்று வந்து கனவா குழம்பு வச்சுருந்தேன், ஸ்குவிட்டு குழம்பு. அதில் லெஃப்ட் ஓவர் நிறைய இருந்துச்சு. அதனால அதுதான் இன்றைக்கி மத்தியானம். அதனால மத்தியானமும் வேலை கிடையாது, குக் பண்ண தேவையில்லை. நம்ம ஆஸ் அ விமன் நான் மட்டுமா இப்படின்னு சொல்லுங்க. ஆனால் நான் மட்டும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஷர்மிட்ட நான் பேசினேன், அப்போ அவங்களும் அதே தான் சொன்னாங்க. நமக்கு இந்த குக்கிங்கை வந்து ஸ்கிப் பண்ணலான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா நம்ம உடனே கிராப் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கி காலையிலேயே நான் பண்ணல, நான் மத்தியானமும் ஓபி அடித்து விட்டாச்சு. நான் வந்து உங்ககிட்ட காணிக்கல. ஆக்சுவலாக நான் வந்து சமந்தாவோட பெர்ஃப்யூம் வந்து ஆர்டர் பண்ணேன்னு சொன்னேன் தெரியுமா. அது ஆக்சுவலி வந்துட்டு, இன்ஃபேக்ட் நான் வந்து என்னோட பெர்ஃப்யூம் எல்லாத்தையும் இந்த ட்ராயிங்கில் ஒழிச்சு வச்சுருக்கேன். இல்லாட்டி இந்த மஹி வந்து எடுத்து அடித்து தீத்துருவாங்க. ஸோ நான் ட்ரையல் பேக் தான் வாங்கியிருந்தேன். அவங்க வந்து அவங்களோட அந்த பெர்ஃப்யூமில் வந்து 3 ஃப்ளேவர்ஸ் வந்து இறக்கியிருந்தாங்களா. ஸோ எனக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு தெரியல. அதனால நான் வந்து அந்த 3 pack இது வந்து ட்ரையல் பேக் வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து வாங்கியிருந்தேன், எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு பார்க்குறதுக்கு. இது இப்படி வரல, ஆக்சுவலி ஒரு பாக்ஸில் வந்துச்சு. அந்த பாக்ஸ் எங்கே போச்சுனே தெரியல. இந்த பிள்ளைகள் தான் எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ப்ராமினன்ட் ஃப்ளேவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சாண்டல்வுட்டு, ஒன்று ஜாஸ்மின், ஒன்று ரோஸ். இதில் எனக்கு ஸ்ட்ராங் தான். உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பெர்ஃப்யூம் பிடிக்கும்னா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. என்னோட ஃபேவரட் இது வந்து ரோஸ் ஊத். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு ஃப்ளோரலு. ஜாஸ்மினும் சாண்டல்வுட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து ரொம்ப பெக்யூலியர்லாம் கிடையாது. அதனால் நான் எப்படி யூஸ் பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே அடித்து தீத்துருவேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு பிடிச்ச பெர்ஃப்யூம் எதுன்னு நான் இன்னும் சர்ச்சில் தான் இருக்கேன். அதில் இவங்களோட இது நாட் பேட், நல்லா இருக்குது. க்ளீன் பெர்ஃப்யூம், அதுதான் எனக்கு வந்து இதில் பிடிச்ச விஷயம். ஸோ வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இன்னைக்கு vlog அப்படி டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ லஞ்சு சொன்ன மாதிரி முடிஞ்சிடுச்சு ஈஸியாகவே. நான் என்ன பண்ணேன்னா, நான் நேற்று வந்து கிச்சனுக்கு வந்தாலே இந்த கதவை திறந்துருவேங்க. அது ஏன்னு தெரில, இந்த கதவு திறந்துருந்தால் தான் எனக்கு கிச்சனில் வேலையே ஓடும். அழகாக இருக்குது. இந்த ஏரியாவை பார்க்கும்போது யூஸ்வலாக சொல்லுவாங்க பச்சை கலரை பார்த்தா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு. அதுதான் எனக்கு தோணும். ஸோ நான் வந்து நேற்று ஆக்சுவலி கனவா குழம்பு வைக்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. ஸோ சதீஷ் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து இன்னும் வத்த வைக்கணும் அப்படின்னு. ஸோ நேற்று அதனால் லெஃப்ட் ஓவர்ஸ் நிறைய வந்துச்சா, ஏன்னா தண்ணி குழம்பாக இருந்ததுனால. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன்னா, அடுப்பில் வச்சு ஒரு அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டேன். ஸோ அது நல்லா வத்தி சூப்பராக வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு பொட்டேட்டோவை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். உருளைக்கிழங்கு பொரியல், கறியெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ரைஸ் வந்து இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டேன். இந்த ஏஷியா சைடு, இந்த தாய்லாந்து அந்த சைட்லாம் நீங்கள் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் வந்து இருக்கும். அந்த டைசோவில் தான் நாங்கள் வாங்கினோம் ஆக்சுவலாக.
செம்ம ஹேண்ட்ஸ் டவுன் த பெஸ்ட் பேக்குன்னு நான் சொல்லுவேன் க்ரோசரி ஷாப்பிங்க்கு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, ஒர்த்தும் கூட. என்னென்னா வந்து செம்ம வெயிட், எவ்வளோ வெயிட் இதில் தூக்கம் ஆட் பண்ணுவோம் தெரியுமா, தெரியவே இல்லை. நல்ல குவாலிட்டியான பேக். ஸோ நீங்கள் இந்த எனக்கு தெரிஞ்சு இது டைசோவில் தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ நீங்கள் அங்கெல்லாம் போகிறீங்கன்னா இந்த பேக்கை செக் பண்ணி வாங்கிட்டேன். ஏன்னா இங்கே நான் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியில் பேக் பார்த்ததே கிடையாது. ஸோ எங்களோட க்ரோசரி ஷாப்பிங்க்குனே நாங்கள் இங்கே ட்ராயரில் என்ன இருக்குது பாருங்க, இந்த ட்ராயரில் தான் வந்து இந்த பேக்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம், க்ரோசரி ஷாப்பிங் பேக் எல்லாமே. ஓகே, எனக்கு தெரியலங்க, ஈச்சை திடீர்னு ரொம்ப கூடிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். மேபி இந்த கார்த்திகை மாதம்னால ஈச்சை கூடிச்சா என்னன்னு தெரியல. இன்ஃபேக்ட் நான் வந்து தொடச்சி தான் வச்சிட்ருக்கேன். ஆனால் எங்கேருந்து இந்த ஈச்சை வருது, எதனால் வருதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், என்ன பண்ணணும் குறைக்கிறதுக்கு அப்படின்னு ஈச்சையை. ஸோ ஃபிஷ்ஷு ஃப்ரைக்கு மேரினேட் பண்ணது கொஞ்சம் இருக்குது, அதனால் அதை இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ணிட போகிறேன். ஸோ நேற்று க்ரோசரி ஷாப்பிங் போகும்போது இந்த மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதோட பேர் மில்கி மஷ்ரூம். என்ன இருக்குதுங்களா, இதை வச்சு நான் சமைப்பேன். என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். இந்த மஷ்ரூம் நான் யூஸ் பண்ணதில்லை ஆக்சுவலாக. ஆயிஸ்டர் மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன், பட்டன் மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த மஷ்ரூம் யூஸ் பண்ணதில்லை. அதுக்கப்புறமா சவர் க்ரவுட் அப்டேட் கொடுக்கல, சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துட்டேங்க. இது வந்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னா, ஒரு புளிப்பு வருது, ஆனால் வந்து ஃப்ளேவர் இல்லை. கிம்ச்சியில் ஃப்ளேவர் இருக்கும், இதில் வந்து அந்த ஃப்ளேவர் இல்லை. ஆனால் ஒரு புளிப்பு டாட்னஸ் கொடுக்குது. அண்ட் கேபேஜ் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ நீங்கள் ரேப்லலாம் வச்சு லெட்யூஸ் வைப்போம் தெரியுமா, அது மாதிரி ரேப்பில் சாண்ட்விச்சில் இதை வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சதீஷ்க்கு டீடாக்ஸ் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நேற்று ஆக்சுவலி சூப்பர் மார்க்கெட் போயிருந்த டைமில் செல்லர்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் இந்த விப்பிங் க்ரீம் வந்து 50% ஆஃபில் இருந்துச்சு. அதனால் தூக்கிட்டு வந்துட்டேன். பிகாஸ் நம்ம இந்த மில்க் ஷேக்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இதை வச்சு விப்பிங் க்ரீம் வந்து தனியாக விப் பண்ணணும்னு இல்லை, டெசர்ட்டுக்கு ஏதாவது டாப்பிங் வைக்கணுன்னா இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அது 50% ஆஃபில் பார்த்தோன்னா பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. இது என்ன டைம் தெரியுமா, காஃபி டைம். காஃபி குடிக்க எனக்கு எப்போவுமே மறக்காதுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் விட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 4 கப் 5 கப் காஃபின்னு குடிப்பேன். ஆனால் நான் மறக்கக்கூடிய ஒரு விஷயம் அது தெரியுமா, தண்ணி குடிக்க. அதனாலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெளியே ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்போல்லாம் நான் பார்க்குறேனோ அப்போல்லாம் குடிக்கணும்னு இருக்கேன். தண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக மறந்துடும். லேடிஸ் ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி எனக்கு இப்போ வந்து முன்ன மாதிரி டைம் வந்து பெருசாக இருக்கிறது இல்லைங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, கிச்சன் வந்து முந்தி கடமையாக டீப் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்தளவுக்கு டைம் இருக்காததுனால இப்போ காஃபி பாட் வச்சுருக்கேன்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, காஃபி வந்து ப்ரூ ஆகுறதுக்கு இடையில இந்த கேபினட்ஸ் பெரிய இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேபினட்ஸ் இருக்குது. அதனால ஒரு க்ளீன் பண்ணுறது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த காஃபி பாட்டை வச்சுட்டு
அது ப்ரூவ் ஆகிறதுக்கு இடையில எவ்வளவு கேபினெட்டை துடைக்க முடியுமோ அவ்வளோத்த துடைப்பேன். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எனக்கு வந்து மேட் ஃபினிஷ் கேபினெட்டு, அதனால அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப தெரியாது. சில பேர் வந்து இந்த கிளாஸ் ஃபினிஷ் வச்சுருப்பாங்க. கிளாஸ் ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து தெரியும். இருக்குல்ல. ஸோ என்னோடய கிச்சன் கேபினெட்ஸ் எல்லாமே வந்து மேட் ஃபினிஷு, அதனால் எனக்கு வந்து இதில் நம்ம திறந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து தெரியாது. சப்போஸ் நீங்கள் கிளாஸி ஃபினிஷ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து தெரியும். ஆனாலுமே இது பிளாக்காக இருக்கிறதுனால இங்கே பாருங்க, அந்த நம்ம இதை துடைப்போம், ஸோ தண்ணி வந்து தெரிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகிறது கிளியராக தெரியும். நான் முந்தி பார்த்திங்கன்னா அடிக்கடி துடைப்பேன். இப்போ பெருசாக எனக்கு டைம் இருக்காததுனால நம்மளோட காஃபியை வைக்கிறேன்னு வைங்களேன், நான் எனக்கே ஒரு காம்படிஷன் வச்சுப்பேன். காஃபி ப்ரூ ஆகுறது இடையில நம்ம எத்தனை கேபினெட்ஸ் துடைக்க முடியுமோ அவ்வளோ கேபினெட்ஸ் துடைக்கணும் அப்படின்னு. ஸோ நான் இங்கே உள்ள இது வரைக்கும் துடைச்சிட்டேன், கீழே அண்ட் மேலே இந்த ரெண்டும் துடைச்சிட்டேன். ஓகே, ஸோ காஃபி குடிச்சிடலாம். ஆக்சுவலி இந்த காஃபி மக் வந்து எனக்கு ஷர்மி கொடுத்தது. இந்த காஃபி மக்கை பார்த்தோன்னே எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் 2 AM ஃபார் மீ அப்படின்னு. ஸோ நம்ம கார்டனில் உட்காந்து குடிப்போம் காஃபியை, கொஞ்சம் பேசுவோம் ரிலாக்ஸாக. இந்த டைமில் உங்கள்கிட்ட வந்து நம்ம சேனலில் உள்ள ஒரு அப்டேட் வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலி நீங்கள் இந்நேரத்துக்கு பார்த்துருப்பீங்க. முந்தியெல்லாம் நான் டெய்லி விலாக்ஸ் போட்டுட்டு இருந்தேன்ல. ஸோ இப்போ எனக்கு அந்த மாதிரி போட முடியல. ரீசன் வந்து என்னென்னா டைம் கன்ஸ்ட்ரெயின் தான். பசங்க வளர்ந்துட்டாங்க, கமிட்மெண்ட்ஸ் கூடிடுச்சு, வேலை கூடிடுச்சு, வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடிடுச்சு. அதனால் எனக்கு வந்து முன்ன மாதிரி விலாக் எடுக்க முடியல நிறைய. ஸோ உங்களுக்கு நான் டெய்லி விலாக்ஸ் போடும்போது நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா, அக்கா உங்களோட ஃபுல் டே விலாகை நாங்கள் மிஸ் பண்ணுறோம், நீங்கள் இப்போ அது மாதிரி போடுறதில்ல அப்படின்னு. அது என்னமோ கரெக்டு தான். ஏன்னா நான் என்னோடய விலாக்ஸை பார்க்கும்போது மெயினாக குக்கிங்கை மட்டும்தான் காணிக்கிற மாதிரி இருக்குது. டெய்லி விலாக்ஸ் வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட்டாக இருக்குது. என்னால் ஒழுங்காக ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சா. ஸோ நான் என்ன நினச்சேன்னா வீக்லி 3 விலாக்ஸ் வந்து போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தாலே கொஞ்சம் லாங்கராகவும் இருக்கும் விலாகு, கொஞ்சம் லாங் விலாக்ஸாக இருக்கும். பிகாஸ் 2 days வந்து எடுத்துகிட்டு அடுத்த நாள் போடுற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து விலாக்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் வீக்லி இப்போ 3 விலாக்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ கொஞ்சம் லாங் விலாக்ஸாகவும் இருக்கும். உங்கள் கூட வந்து எனக்கு இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப இன்ட்ராக்டிவாக திருப்பி என்னோடய ஓல்டர் டைமில் நான் பண்ண விலாக்ஸ் வந்து விலாக்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நான் எடிட் பண்ணும்போது. ஸோ இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹியூஜ் அப்டேட். இன்னொரு விஷயமும் நான் ஆக்சுவலி சொல்லணுன்னு இருந்தேன். போன விலாகில் அதுக்கு முந்தின விலாகில் மகாவோட ஸ்கூல் ட்ரிப்பு பற்றி நான் பேசியிருந்தேன்ல. ஆக்சுவலி அதில் நிறைய பேர் ஏன் ஃபேக் டைட்டில் வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்க. ஆக்சுவலி எனக்கு அது புரியவே இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். பிகாஸ் என்னோடய விலாகில் நான் வைக்கக்கூடிய டைட்டில் பார்த்திங்கன்னா, அந்த விலாகில் அந்த கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அந்த டைட்டிலில் வைப்பேன். நான் எடிட் பண்ணும்போது என்ன அந்த விலாகில் இருக்கோ அதுக்கு சிமிலராக தான் டைட்டில் வரும். ஸோ நான் ஆப்வியஸ்லி அதில் வந்து மகாவோட ஸ்கூல் ட்ரிப்புக்கு அமெரிக்கா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் நான் டைட்டிலில் வச்சேன். இன்ஃபேக்ட் அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஏன் அதை வந்து கமெண்ட் அப்படி பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி 4-5 கமெண்ட்டே வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஐதர் நான் சொன்னதை ஒழுங்காக கேட்டிருக்க மாட்டாங்க, லைக் விலாக்ஸை வந்து ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ என்னோடய விலாகில் முக்கால்வாசி வந்து நான் விலாகில் எதை பற்றி பேசியிருக்கணும், எது இருக்கோ அதுதான் டைட்டிலில் வரும். அதனால் நீங்கள் வந்து ஃபேக் டைட்டில் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா யாராவது நான் இது வரைக்கும் பார்த்தது எப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய பேர் அதையே கொடுப்பாங்க, வீடியோ கூட பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, தமிழே தானே. ஒன்ஸ் ஒரு நாள்
ஒரு மங்கி இருந்து குரூப் ஆஃப் மங்கி. அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் பிரேவ் மங்கி கிங் இருக்கு. ஒரு நாள் அந்த மங்கி குரூப் வந்து ஒரு ஜூசி மேங்கோ ட்ரீ பார்த்துச்சு. ஜூசி ஃப்ரெஷ் மேங்கோ. அது ஓடிட்டு கிங் கிட்ட போய் சொல்லிச்சு, ஓ கிங், நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஜூஸியான மரம் கழிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அது போய் காணிங்கன்னு சொன்னாங்க கிங். அதுக்கடுத்து அதை பார்த்தாங்க. அவங்க அதுக்கடுத்து பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த ஃப்ரூட்டை ரிவரில் சைடில் இருக்குது, ரிவர்க்குள்ளே வந்துடக்கூடாது, இல்லைன்னா அந்த இன்னொரு பக்கம் இருக்குது, அங்கே தான் ஒரு ராஜாவும் பீப்பிள்ஸ் இருக்காங்க. அந்த பீப்பிள் அதை சாப்பிட்டு ராஜா இங்கே கொண்டு வந்தால் இங்கே டேஞ்சர் ஆயிடும். அதனால அந்த மங்கீஸ் எல்லாத்தையும் பாதுகாச்சு. ஒரு நாள் ஒரு பிக்கஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் ஒழிச்சிருவாங்க. அதுக்கடுத்தது அது வந்து ஒரு ராயல் துணி கழிக்க அவங்க பார்த்துருக்காரு, கல்லை எப்படி பண்ணுவாங்கல்ல, அவங்க ராயல் கிங்கோட துணியை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அவன் அந்த மேங்கோ பார்த்தான். அதுக்கடுத்தது வா என்ன ஜூஸியாக இருக்குன்னு சொன்னான். அதை போய் கிட்ட காணிச்சான். கிங் சொன்னான், சாப்பிட்டு பார்ப்போம், அதான் ஸ்வீட்டாக இருந்து அவன் விஷ் பண்ணான், ஐ விஷ் எனக்கு இது ரொம்ப நிறைய கிடைக்கும். அதுக்கடுத்தது கொஞ்சம் நிறைய சோல்ஜர்ஸ் கூட போட்டில் போகிறாங்க அந்த சைடுக்கு. அதுக்கடுத்தது அவங்க அந்த மேங்கோ ட்ரீயை பார்த்தாங்க. அதுக்கடுத்தது கொஞ்சம் மங்கீஸ் இங்கே வந்துச்சு பார்த்துச்சு. அதுக்கடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க கிங் கிட்ட பேசி சொல்லதுக்கு. கிங் சொன்னாங்க, ஐயோ வந்துட்டாங்க, அதனால அவங்களோட சப்ஜெக்ட்ஸை பாதுகாப்பாச்சுக்கு அவங்கள முன்னாடி சைடுக்கு போட்டாங்க. அவன் ஒரு இதில் இருந்தான், இப்படி ஜங்கில் போவாங்க இப்படி. ஆனால் அந்த வீக் ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால அவன் ரிவர்க்குள்ள விட்டான். அந்த ரிவர்க்குள்ள விட்டால அதுக்கடுத்தது கிங் எல்லாத்தையும் பார்த்து பிடிச்சிட்டான். அவனோட சப்ஜெக்ட்ஸ் அவன் நல்லா பாதுகாப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க சோல்ஜர்ஸை கூப்பிட்டு மங்கியை சேவ் பண்ணிட்டாங்க கிங்கை. அதுக்கடுத்தது கிங்க சொன்னான், மங்கி கிங் தேங்க்யூ, என்னை ரொம்ப எப்படி காப்பாற்றிருக்காரு. அதுக்கடுத்து கிங் சொன்னான், யோ வெல்கம். அதுக்கடுத்தது கிங் சொன்னால் நீங்கள் நல்ல பாதுகாப்புங்க, உங்களோட இது எனக்கும் உங்களோட கேர் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுக்கடுத்து கிங் சொன்னான், நீ எங்கள் பிளேஸ்க்கு வந்து பேலஸ்க்கு வந்து வாங்கணும். ஆனால் மங்கி கிங் சொன்னான், இல்லை என் சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் தனியாக போக மாட்டேன். அதுக்கடுத்தது ஃப்ரெண்டு லீவ் பண்ணதுக்கு முன்னாடி நில்லு, அந்த மங்கி கிங் சொல்லிச்சு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்காம எப்படி போக முடியும்? ஒரு சம் ஃப்ரூட்ஸ் எடுத்து இங்கே வச்சு அவனுக்கு கொடுத்தான். நான் நெக்ஸ்ட் ஈச் இயருக்கு ஒன் இயருக்கு சம் மேங்கோஸ் தருவேன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்வீட்டாக. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, பி அ குட் லீடர். அதுக்கு 4 மாரல்ஸ். பி அ குட் லீடர், ஆல்வேஸ் ஷேர், பி பொலைட், பி கைண்ட். நைஸ் ஸ்டோரி, தேங்க்யூ ஃபார் டெல்லிங் அஸ் தி ஸ்டோரி. ஜப்பான்லேருந்து வந்ததுக்கப்புறம் அரிகத்தோன்னு சொல்கிறது 2 பேர் ப்ராப்பராக. ஒன்று அவா, ஒன்று இவன். அரிகத்தோ இவன் என் மாப்பு. இந்த மாப்பிள்ள அம்மா உன்னான கதை சொல்லிட்டா. அம்மா உன்னான கதை சொல்லி. ஆர்ம்ஸ் மேன், மசில் மேன். அம்மா அம்மா உன்னான கதை சொல்லிட்டா. இன்னைக்கு போதும், நாளைக்கு சொல்லு. இந்த பிள்ளைகளுக்கு போர் அடிச்சுன்னா இந்த மாதிரி தான் பண்ணும். அதான் பார்த்தீங்களா, இது ஏதோ சாகசம் பண்ணு, அதை நாங்கள் பார்க்கணுமா? சரிங்களா, சரி, நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான். கணம் போயிட்டா மகி. கடவுளே முடியல என்னால. பாய். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இங்கே வரக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு ஹலோவீன். நானும் மஹி இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்தோம். நான் வந்து இப்போ ஒரு ஹலோவீன் மேக்கப் பண்ணி காணிக்கிறேன். அதை வச்சு நம்ம அம்மாவை எனக்கு பிளான் பண்ண முடியும். ஓகே, முதல்ல நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கெலிட்டன் மேக்கப், ஸ்கெலிட்டன் ஸ்கார், அதுக்கப்புறம் நிறைய மேக்கப் மாதிரி நிறைய ஸ்பூக்கி திங்ஸ் கலந்து ஒரு மேக்கப் பண்ண போகிறேன். லெட்ஸ் டூ திஸ். முதல்ல வந்து நீங்கள் நார்மல் மேக்கப், இதான் தான் என் மேக்கப். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது மேக்கப். நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லா இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரீம் போட போகிறேன். என் ஃபேஸ்க்கு சைடில் பிம்பிள்ஸ் இருக்கு, ஆனால் அது தீர்ந்துச்சு, ஏன்னா நான் இப்போ யோசித்தேன். ஓகே, க்ரீம் போட்டுட்டு நல்லா அதுக்கு முன்னாடி நான் இதை போட்டேன். இது வந்து கிறிஸ்மஸ்க்கு உள்ளது.
அது அடிச்சுட்டு வாங்கிட்டு க்ரீமை உள்ளே வச்சிடலாம். ஃபவுண்டேஷன் நம்ம எந்த ஃபேஸ் க்ரீம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஃபவுண்டேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பைப்போ கொஞ்ச நேரம் வரக்கூடாது, இது ஒன்று கூட சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன், வந்தேன்னா அடிச்சிருவேன். நோ, என்ன வேணும் எனக்கு? நான் வணக்கம். நான் வந்து இது வந்து அனுச்சித்தியோட பழைய ப்ரஷ். அனுச்சித்தி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நான் இதை தான் யூஸ் பண்ணி என்னோட ஃபவுண்டேஷனை கொடுக்குறேன். போயிட்டு ஓகே ஓகே தான் இருக்கு இப்போ. ஓகே, நம்ம நல்ல ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு அவ்வளோ மேக்கப் பண்ண மாட்டேன். நான் வந்து அம்மாவுக்கு, மஹிக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுவீங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா யூஸ் பண்ணாண்டா. நான் வந்து இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். தெரியுதுனால நான் ஜப்பான் டைஸோவில் இது வாங்குறேன். இது ஒரு மல்டி பர்பஸ் ப்ரஷ். இதை வச்சு தான் நான் போடுவேன். நல்லா ஒயிட்டாக இருக்கும். இதுவும் என்னோட பழைய மேக்கப் தான். பழைய மேக்கப்னா எக்ஸ்பயர்ட் மேக்கப் இல்லை, அது எக்ஸ்பயர்ட் ஆகாத பழைய மேக்கப். வந்து நம்ம கோஸ் மேக்கப்பை ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் வந்து ஒருத்தர் நல்ல தின்னான ஏதாவது ப்ரெஷ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டூத்பிக் எடுத்துக்கலாம். நான் இந்த பெயின் ப்ரெஷ்ஷை தான் எடுக்க போகிறேன், ஏன்னா எனக்கு டூத்பிக் எப்போ இல்லை, கீழே போய் எடுக்கவும் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குது, கம் பட்டு நல்லா ஹார்டாக இருக்குது. பார்த்தீங்களா? கிடைச்சா அது ஆடவே இல்லை. இப்போ மடங்கு, ஆனால் ஆடவே இல்லை. ஓகே, அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்க்ராட்ச் பண்ணலாம் இங்கே இல்லைன்னா நான் என்ன யோசிக்கேன்னா இங்கே ஒரு ஸ்பைடர் வெப் பண்ணலாமான்னு யோசிக்கேன். ஏன்னா என்கிட்ட அது இருக்குது, ஸ்பைடர் வெப் பண்ணக்கூடிய ஹேண்ட் எனக்கு இருக்குது. என் ஹேண்ட் ஒரு ஸ்டெடி ஹேண்ட், அது நான் ஸ்பைடர் வெப் பண்ணலாம். அம்மா வந்து பண்ணி பார்க்குறேன்.
ஸோ ஜூம் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ அம்மா அப்பாவை போய் பார்க்கலாம். ஐயோ மிஸ்டேக் எல்லாம் தெரியுது. பிஸ்டன் வந்து நிறைய சேர்ந்துடுச்சுங்க. எங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே இது பெருசாக பிடிக்காது. அதனால நான் தான் இப்போ காலி பண்ணிகிட்ருக்கேன். பால் சர்பத் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 2-3 பாதாம் பிஸ்னை தண்ணியில் ஊற வச்சுட்டு, இது ஆக்சுவலி உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நன்னாரி சர்பத் அது ஊற்றிக்கோங்க. ஸோ இது நான் யூஸ் பண்ணுறது எங்கள் ஊர் ராஜா சர்பத். அதுக்கப்புறமா ஐஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பால். ஸோ இது வந்து பால் சர்பத். ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்குமே ரொம்ப குளிர்ச்சி. இதை வந்து நல்லா கலந்துட்டு குடிக்க வேண்டியதான். ஸோ உடம்பு வந்து உங்கள் உடம்பு ஆக்சுவலி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பால் சர்பத் வந்து ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோபா நூடுல்ஸ் இருந்துச்சா, அதனால் வெஜிடபிள்ஸ் சிக்கன்லாம் போட்டு சோபா. நல்லாயிருக்கா மஹி? மகா நல்லாயிருக்கா? ஸோ எனக்கு ஆக்சுவலி 1 மீலுக்கு இது தான் பண்ணேன். அப்புறம் குட்டீஸ்க்கும் பிடிக்கும்னு எடுத்து வச்சுட்டேன். நல்லா காரமாக பண்ணியிருக்கேன். இருக்கியா? ஓகே, நாங்கள் இப்போ வந்து இந்த மூவி வந்திருக்குல்ல, லோகா மூவி, அதை இருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ மஹி குட்டிக்கு நான் இப்போ பூரி போடுறதுக்கு டுட்டோரியல் கொடுக்க போகிறேன். ஓகே மஹி? சொல்லிட்டா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு பால் டோ எடுக்கணும். சரியா? இங்கே வா, இங்கே வந்து அம்மா கிட்ட நின்று பாரு. ஜோடியா இதில் என்ன பாரு, நம்மளோட மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணும். ஒரு டோ எடுத்துக்கோ, அதை 2 சைடும் கோட் பண்ணணும். சரியா? மாவு ஃபுல்லாக கோட்டாகி இருக்கணும், அப்போ தான் ஒட்டாது. ஓகே, 2 சைடும் கோட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அதாவது ரொம்ப இருத்தி ரோல் பண்ணக்கூடாது. லேசாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இப்படி திருப்பி போடணும். அதுக்கப்புறம் இப்படி ரோல் பண்ணணும். ஓகே, அப்புறம் திருப்பி போடணும். அதுக்கப்புறம் இப்படி ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி போடணும். இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்தேன்னா பூரி ரெடி. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, இப்படி மேலே இருக்கக்கூடிய எக்ஸஸ் மாவெல்லாம் தட்டிட்டு இப்படி 2 கையிலையும் இப்படி கிளாப் பண்ணேன்னா மாவெல்லாம் போயிடும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், பூரி, ரவுண்ட் பூரி. ஓகே, இது மாதிரி பண்ணால் ஒட்டாது. நீ ட்ரை பண்ணி பார்க்கியா? முதல்ல நம்மளுக்கு இது வேணுமா? நீ கேமராவை பார்க்காத, நீ பண்ணு, அம்மாவனை பார்க்க. திருப்பி போடு. இருந்துச்சா பார்த்தியா? ஆட்டோமேட்டிக்கலாக இப்போ அழகா போட்டுட்டிய. மஹி குட்டி சூப்பராக போட்டா பாருங்க. கனி ஒரு ரவுண்ட் பூரிய பார்ப்போம். ஏய் சூப்பர். இப்படி தான் சப்பாத்தியும் போடணும், ஆனால் சப்பாத்தி பெருசாக போடணும். ஓகே, வேண்டாம் ரிப்பீட் பண்ண. ஐயா கசக்கிட்டே, அது இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. அதனாலயா? அப்போ கொஞ்சம் இருத்தி ப்ரெஷர் கொடுத்து
வெரி குட். அங்கே இருக்கிற அந்த பூரி எல்லாமே மஹி தான் ரோல் பண்ணால். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ ஒருத்தவங்க வந்து பூரி சப்பாத்தி எல்லாம் திரட்டுறாங்களோ அவங்க இருக்காங்கல்ல, யார் தெரியுமா மஹி? இங்கே பேர் அவங்க ஒரு பர்ஃபெக்ட் குக். அவங்க குக்கிங் பண்ண ரெடி. ஸோ நீ ரெடி. கரெக்டா? சிரிக்க மாட்டான். பிகாஸ் ஷீ இஸ் அ சீரியஸ் ஷெஃப். ஸோ சப்பாத்தி பூரி திரட்டுறது தாங்க ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் குக்கிங்கில். அதை வந்து படிச்சிட்டாங்கன்னா என்ன வேணாலும் லைஃப்பில் சமாளிச்சிடலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே. இன்னைக்கு மஹி குட்டி எனக்கு வந்து என்ன பண்ண போகிறா தெரியுமா? அங்கே போகாத, இங்கே வா மஹி, வா மஹி. அது தொடாத, தேங்காய் துருவ குட்டி, இங்கே வா. நீ என்ன ஹெல்ப் பண்ண போறியா? வா. மஹி இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு பெரிய ஒரு உதவி பண்ண போகிறான். இந்த மெஸ்ஸி ட்ராயர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை அவள் வந்து எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கா. அடுதானே தொடக்கூடாது, கை வெட்டிடும். சரியா? அம்மா எல்லாத்தையும் வெளியே எடுத்துருவேன். எனக்கு ஒரு நீட்டாக அடிக்க தருவியா? கிடச்சிட்டு இதை தானே நான் தேடினேன். பற்றி இந்த மெஸ்ஸி ட்ராயராக இருந்தால் நம்ம எடுக்க முடியாது. எனக்கு அடிக்க தருவியா எப்படி சொல்லு? ஓகே, நான் இதெல்லாம் உனக்கு வெளியே எடுத்து தரேன். ஓகே மஹி, அதை அப்படியே வச்சிருடா, நான் எடுத்துக்கிறேன். மஹி குட்டி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவள் இருந்து நீட்டாக இங்கே திங்ஸ் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி சூப்பராக அடிக்கிட்டு இருக்கா. அடுதானே மஹி? சாச்சா. வா, தேங்க்யூ மஹி for organizing this messy drawer. மஹிட்ட வந்து நம்ம ஒரு விஷயம் படிக்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளன்லினஸ். அவள் வந்து எப்படின்னா ஒரு வேலையை அவள்கிட்ட கொடுத்தா அதை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை சுத்தம் பண்ணிடுவாள். ஸோ நான் சொல்லக்கூட இல்லை, இங்கெல்லாம் தூசியாக இருந்துச்சா அதை இருந்து அவள் எடுத்து ஸ்ப்ரே அடித்து தொடச்சிட்ருக்கான். செல்லா குட்டியவா. நான் இங்கே வந்து மஹிட்ட இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும்னு கேட்டேன். ஸோ பூரி கேட்டிருந்தா, அதனால் இன்னும் மகா எந்திக்கலை ஆக்சுவலாக. அதனால் பூரிக்கு மாவு வெறி வச்சுருக்கேன். உனக்கு பூரி சுட்டு தரேன், சரியா? அவள் சின்சியர் சிகாமணி. ஸோ மஹி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் என்னோட காஃபியை குடிச்சிட போகிறேன். மஹி இதையும் தொடச்சிடறேன். என்னடா இந்த சைட் காஃபி கொட்டி இருக்கு. தேங்க்யூ. வாங்கி கார்டன்லேருந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன். அவள் கிச்சனில் ரொம்ப நேரமாக இருந்து பண்ணிகிட்ருக்கா. என்ன பண்ணுங்கன்னு தெரில. க்ளீன் பண்ணிகிட்ருக்காளோ சிங்கை. ஆமாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஷப்பா எவ்வளோ வேலை பற்றியா. டயர்ட் ஆயாச்சு. எல்லா வேலையும் இப்போ தான் முடிச்சுட்டு வரேன். அது என்னது? பார்த்தீங்களா, மாவு கள்ளி. இவ தான் மாவு கள்ளி. மாவு வெறி வைக்க வழி இல்லை, அதனால ஒரு உருண்டையை தூக்கிட்டு வந்துடுவா. திருப்பி இந்த உருண்டையை உள்ளே போட்டுறாதுன்னா ஃபுல்லாக மஹி பிஸி தாங்க. இங்கே பாருங்க, அடுத்த வேலை ஆரம்பிச்சிட்டா. கருவேப்பிலையை உரி தருவியாமக்கான்னு கேட்டேன். நல்லா அவள் செல்லம் போல் தாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாருங்க, கருவேப்பிலையை உருவி வைக்கிறத பாருங்க. செல்ல பிள்ளம்மா. நான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பூரி மசாலா அதுக்கு வதக்கிட்டு இருக்கேன். க்ளீன் இடத்த க்ளீன் பண்ணிட்டா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் பவுல் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ ரைஸில் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சு, அதில் ஃபுரிகாக்கேன்னு ஒரு சீசனிங் போட்டிருக்கேன். கிம்ச்சி, இது வந்து டோஃபுவை வந்து பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரைட் எக்கு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த நோரி ஷீட்ஸை வச்சு சாப்பிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட் ஆயாச்சு. நான் இங்கே ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் வந்து நான் வந்து தனியாக சில் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். குட்டீஸ் சதீஷ் எல்லாம் வெளியே இருக்காங்க. நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போவேன். ஸோ அப்போ விலாக் எடுக்கிறேன். அண்ட் இதோடு இன்றைக்கி வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். நாளைக்கு இல்லை, ஆக்சுவலி எப்போ மீட் பண்ணுவேன் உங்களை, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களை வெனஸ்டே மீட் பண்ணுறேன். பாய். இந்த குட்டீஸ் வந்து டிவி பார்த்துட்ருக்குன்னு நினச்சிங்க, பார்த்தா குக்கிங் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவா வந்து ஏதோ சிக்கன் டிஷ் பண்ணியிருக்கா. மகா எடுத்துகிட்டு வராங்க இந்த கொரியன் ஃப்ரைடு சிக்கன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாஸ் வந்து ஆக்சுவலி கொரியன் சாஸ் மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது மகா. சூப்பராக குக் பண்ணியிருக்கா. எனக்கே வந்து இந்த சின்ன பிள்ளை குக் பண்ணவே நம்ப முடியல. நல்ல கைப்பக்குவம் இருக்குது. இல்ல, இன்னொன்னு வந்து நீ நல்ல கைப்பக்குவம் இருக்கு உங்க ரெண்டு பேத்துக்கும். இப்பவே இப்படி குக் பண்றா அப்படின்னா வளர்ந்தா சூப்பரா குக் பண்ணுவா. இவங்க எப்படி இருக்கு